அம்மா இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கம்மா? இன்றைக்கி சுண்டவத்தல் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். பிரசவாகனவங்களுக்கு வயிற்று துண்டுக்குலாம் நல்லது. இன்றைக்கி செய்வோமா? அது சுண்டவத்தலை நல்லா நச்சுக்கிடுவோம், நல்லா கழுவிக்கிடுவோம். அம்மா என்னம்மா செய்ய போகிறீங்க அடுத்து? வச்சுக்கிடுவோம்ப்பா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேங்காய் வறுத்துக்கிடுவோம் நல்லா. அடுத்து வெள்ளைப்பூடு. அடுத்து என்னம்மா செய்ய போகிறீங்க? மிளகு, சீரகம் இதுகெல்லாம் வறுத்துக்கிடுவோம். கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கிடுவோம். போதும், இதையும் நல்லா வறுத்தாச்சுப்பா. இது போதும். இப்போ வறுத்து வச்சதெல்லாம் அரைச்சிக்கிடுவோம். போட்டுக்கிடுவோம். அடுத்து உள்ளியும் வெள்ளைப்பூடும் வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு உள்ளி. அடுத்து வத்தப்பொடி போட்டுக்கிடுவோம். வத்தப்பொடி நல்லா வதக்கணும். அடுத்து இப்போ மல்லிப்பொடி போட்டுக்கிடுவோம். அடுத்து மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதங்கிடுச்சு. அடுத்து இப்போ தக்காளி பேஸ்ட் போட்டுக்கிடுவோம். தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா ஒரு டைம் வதக்கணும். புளி தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். வத்தலை இப்போ வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சுண்டை வத்தலை போட்டு நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்து போட்டுக்கிடுவோம். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிக்கிடுவோம். ஆச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். அம்மா நீங்களும் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. சுண்டவத்த குழம்பு சூப்பராக இருக்குது. பொன்னி அரிசி சோத்துக்கு